அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற வள்ளுவரின் வார்த்தைகளில் இருக்கும் உண்மையை உலகம் உணர்ந்த தினம் இந்த கிறிஸ்துமஸ் தினம். நாம் வாழ நமக்கு உடல் கொடுத்து உயிர் கொடுத்து வாழ்வதற்கு இனிமையான உலகையும் கொடுத்த இறைவன் நம்மீது கொண்ட அளவற்ற அன்பினால் நம்மிடையே மனிதனாக இறைவன் பிறந்த தினம் கிறிஸ்மஸ். கடவுளின் அன்பின் மனித முகம் இயேசு கிறிஸ்து. இவருடைய பிறப்பு விழாவை உலகமே மகிழ்ந்து கொண்டாடுகிறது ஒவ்வொரு வருடமும். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களின் முக்கிய அம்சம் ஆலயங்களிலும் வீடுகளிலும் குடில் அமைப்பது. ஒரு கல்லூரியில் மாணவர்கள் அழகாக ஒரு குடிலை அமைத்திருந்தார்கள். எல்லாம் அழகுற செய்துவிட்டு அந்த குடில் அன்னை மரியாளும் புனித யோசேப்பும் இருக்க அங்கே குழந்தை இயேசு மட்டும் இல்லை. அருகிலே ஒரு பதாகையிலே எழுதி வைத்திருந்தார்கள் இயேசு இங்கே என்று. இயேசுவை நம்முடைய வாழ்வில் தொலைத்துவிட்டு இயேசுவை நம்முடைய இல்லங்களிலே தொலைத்துவிட்டு குடில் கொண்டாடி ஆர்ப்பரிப்பது எந்த விதத்திலே பொருள் உள்ளது என்பதை நாம் சிந்திக்க இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு அழைப்பு விடுகிறது. இவ்வுலகம் பல்வேறு நோய்களால் பீடித்து இருக்கிறது. எல்லா நோய்களிலும் மிக கொடுமையான நோய் அன்பு இல்லாமை. சக மனிதனாக நேசிக்காத மனிதர்கள் வாழும் உலகமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதநேயம், சமய நல்லிணக்கம், ஒற்றுமை, சகோதரத்துவம், சமத்துவம் இவைகள் இல்லாத சமூகமாக இது மாறி வருகிறது. ஆகவேதான் பல்வேறு தீமைகளை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நோய்கள் தான், சமூகத்தை பீடித்திருக்கிற நோய்கள். இந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து அன்பு ஒன்றுதான். அந்த அன்பை போதிக்கத்தான் வாழ்ந்து காட்டத்தான் இயேசு உலகிற்கு பிறந்தார் என்பதை நினைவூட்டுகிற இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒவ்வொருவரும் கொண்டாடுகிறோம். என்ன மாற்றம் நிகழப்போகிறது என்று ஒரு சிலர் கேட்கலாம். உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு முறை கொண்டாடுகிற பொழுதும் இயேசு நம்மை பார்த்து ஏக்கத்தோடு கேட்கிறார், வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ மீண்டும் என்னிடம் வரமாட்டாயா? நான் உன்னை அன்பு செய்வது போல நீ பிறரை அன்பு செய்ய மாட்டாயா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார், வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை யார் உணர்ந்து பதில் சொல்லுகிறார்களோ வாழ்க்கை வழியாக அவர்களுக்குத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அர்த்தமுள்ள மகிழ்ச்சியான ஒன்றாக அமையும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தன்னுடைய நூல் ஒன்றிலே ஒரு நிகழ்வை குறிப்பிடுவார். ஒரு பெரிய பணக்கார குடும்பம், நிறைய சம்பாதித்தார்கள், நிறைய சொத்துக்கள், பெரிய அரண்மனை போன்ற வீடு. பிள்ளைகள் எல்லோரும் வெளிநாடுகளிலே படித்து கொண்டும் வேலை பார்த்து கொண்டும் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் இறந்து விட்டார். ஆனால் அவரது மனைவி மட்டும் இங்கே வீட்டில் இருக்கிறார்.
பணிவிடை செய்வதற்கு ஏராளமான பேர். ஆனால் அந்த அன்னையிடம் மகிழ்ச்சி இல்லை. ஏனெனில் பிள்ளைகளோடு பேசுவதற்கு கூட அந்த பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. எப்போதாவது ஒரு முறை அலைபேசியில் தொடர்பு கொள்வார்கள், அவ்வளவுதான். கணவன் இல்லை. அந்த நிலையிலே அந்த தாய் கொஞ்சம் கொஞ்சமாக மன வலிமையை இழந்து நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். எவ்வளோ வைத்தியர்கள் வந்து பார்த்தார்கள், ஆனால் அவர் குணம் பெற முடியவில்லை. அப்பொழுது தன்னுடைய கணவருக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இவரை பார்க்க வருகிறார். அவர் படுத்திருந்த படுக்கை அருகே வந்து அமர்ந்து அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார். எழுந்து நடங்கள் என்று சொல்லுகிறார். அவரால் எழுந்து நடக்க முடியவில்லை. முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். என்னால் எப்படி நடக்க முடியும்? நான் பல மாதங்கள் படுக்கையிலே கிடக்கிறேன். என்னால் எழுந்து நடக்க எனக்கு தெம்பு இல்லை என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஒரு மருத்துவரிடம் அழைத்து செல்லுகிறேன் என்கிறார். அவர் வேண்டாம் என்கிறார். எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து விட்டோம், எவ்வளோ செலவு செய்து விட்டோம், இனி ஒன்றும் நடக்காது என்று சொல்லுகிறார். இல்லை, வாருங்கள், நான் ஒரு மருத்துவரை அழைத்து என்று அவரை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அவர் அந்த ஊரை கடந்து செல்கிறார். நகரத்தினுடைய மத்திய பகுதியிலே சென்று அங்கே ஒரு பெரிய ஸ்டோர் முன்னர் நிறுத்துகிறார். மால் என்று சொல்வார்களே, அது போன்று ஒரு பெரிய இடத்துக்கு வெளியே நிற்கிறார். இவர் கேட்கிறார், இங்கே ஏன் வந்தீர்கள் என்று. இங்கேயா டாக்டர் இருக்கிறார் என்று கேட்கிறார். ஆம் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த மால் உள்ளே சென்று ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் வருகிறார். நிறைய பைகளில் நிறைய பொருட்களை வாங்கி வந்து அந்த கார் டிக்கி முழுவதும் நிரப்புகிறார். அதில் துணிமணிகள், உணவுப் பொருட்கள், மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள், எழுதுபொருட்கள், இப்படி ஏராளமானவற்றை வாங்கி குவித்திருக்கிறார். இந்த பெண்ணுக்கு ஏன் இதையெல்லாம் செய்கிறார் என்று புரியவில்லை. அப்பொழுது கேட்டார், ஏன் மருத்துவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி இங்கே வந்து இவையெல்லாம் வாங்கி இருக்கிறீர்கள் என்றார். இல்லை, மருத்துவரை பார்க்க போகிறோம், அவருக்கு நாம் இதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அழைத்து செல்லுகிறார். நகரத்தை தாண்டி ஒரு கிராமத்தை நோக்கி அந்த வாகனம் செல்லுகிறது. அந்த கிராமத்தினுடைய கடைகோடியிலே ஒரு பகுதியில் போய் நிற்கிறது. அங்கு பார்த்தால் எங்கும் குடிசைகள், ஏழை எளிய மக்கள் வாழ்கிற பகுதி. அங்கே போய் காரை நிறுத்திவிட்டு இவரை இறக்கி சக்கர நாற்காலில் உட்கார வைத்துவிட்டு அந்த ஊர் மக்களிடம் செய்தி அனுப்புகிறார். எல்லோரும் இங்கே வாருங்கள், உங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்பளிப்பு கொடுக்கிறேன் என்று. அந்த ஏழை எளிய மக்கள், குழந்தைகள், பிள்ளைகள் எல்லோரும் ஒருவராக வருகிறார்கள். இந்த பெண்ணிடம் பொருட்களை கொடுத்து நீங்கள் அவரிடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் கொடுக்கிறார். ஒருவராக வாங்கி செல்லுகிறார்கள். அவர்கள் இந்த பெண்ணுக்கு கைகூப்பி வணக்கம் சொல்லுகிற பொழுது அந்த அவருடைய கண்களிலே பார்க்கிறார். அவ்வளவு சந்தோஷம், ஆனந்தம், நன்றி உணர்வு வெளிப்படுகிறது. இதை பார்க்க பார்க்க இவருக்கு உற்சாகம் அதிகமாகிறது. அதுவரை அமர்ந்து கொண்டே கொடுத்தவர் எழுந்து நிற்க முயற்சி செய்கிறார். கொஞ்சம் சிரமத்தோடு எழுந்து நிற்க முடிகிறது. கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லோரும் வாங்கி செல்லும் வரை அவர் கொடுத்து கொண்டே இருந்தார். கடைசியில் அவருக்கே ஆச்சரியம். நின்று கொண்டு அவர்களுக்கு கொடுத்து நினைத்து சந்தோஷப்படுகிறார். அதுவரை நடக்க முடியாமல் இருந்த அவருக்கு நடக்க முடிந்தது. அப்போது இவர் சொல்லுகிறார், இவர்கள்தான் உங்களுடைய மருத்துவர், இவர்கள் உங்களை குணப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர் புரிந்து கொண்டார். ஏனெனில் அதுவரை அன்பை, உண்மையான அன்பை, நன்றியை அனுபவிக்காத அந்த தாய் அப்பொழுது அந்த ஏழை மக்களிடம் அதை அனுபவித்திருக்கிறார். அது அவருடைய உள்ள நோயை குணமாக்கி அவருக்கு மன வலிமையை கொடுத்து, உடல் வலிமை கொடுத்து அவரை நிற்க வைத்தது, நடக்க வைத்தது. இது அதிசயம். இந்த அதிசயம் அன்பினால் நடந்தது. இந்த
அன்பை தான் இயேசு தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டினார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையோர் என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் சொல்வதை கேட்டிருக்கிறோம். அன்பு உடையவர்கள் தங்களுடைய உடலையே பிறருக்கு கொடுப்பார்கள். அன்பில்லாதவர்கள் எல்லாம் எனக்கு எனக்கு என்று சேர்த்துக் கொள்வார்கள். ஆனால் இயேசு வித்தியாசமான ஒரு மனிதராக வாழ்ந்து சென்றார். அவர் இந்த உலகில் பிறந்த நோக்கம் ஒரு மதத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒரு வாழ்வு முறையை, வாழ்வு நெறியை கற்றுக் கொடுக்க அவர் மனிதனாக பிறந்தார். ஆக இந்த வாழ்வு நெறியை நாமும் பின்பற்றி வாழ முற்படுவோம். நீட்சே என்ற தத்துவ ஞானி இப்படி சொல்லியிருக்கிறார், ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகிலே வாழ்ந்தார். அதாவது ஒரே ஒரு கிறிஸ்தவர் தான் இந்த உலகிலே வாழ்ந்தார். அந்த கிறிஸ்தவரையும் சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள் என்று சொல்லுவார். அப்படி என்றால் கிறிஸ்துவன் என்று பெயரளிலே சொல்லிக்கொள்ளாமல் அந்த கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை, விழுமியங்களை வாழ்கிற பொழுதுதான் ஒவ்வொருவனும் கிறிஸ்துவை பின்பற்றுவனாக மாறுவான். ஆகவே இதைத்தான் நாம் இன்று கிறிஸ்து பிறப்பு விழாவிலே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு ஒன்றுதான் நம்மை மனிதனாக்கும், புனிதனாக்கும். அப்படி நாம் அனைவரும் புனிதர்களாக வாழ இந்த கிறிஸ்மஸ் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த அழைப்புக்கு நாம் பதில் கூற தயாராகுவோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற புத்தாண்டு நம் அனைவருக்கும் நல்லதொரு ஆண்டாக அமையட்டும். இன்று சமூகத்திலே பாகுபாடுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிற வேளையில் மத நல்லிணக்கத்திற்கு எதிரான, சமத்துவத்திற்கு எதிரான சக்திகள் வளர்ந்து வருகிற சூழ்நிலையில் இந்த புதிய ஆண்டு நம்முடைய நாட்டிற்கு அமைதியையும், ஒற்றுமையையும், சகோதரத்துவத்தையும், சமத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை மன்றாடுவோம். உங்கள் அனைவரது குடும்பங்களையும் இறைவன் இந்த புதிய ஆண்டிலே தனது ஆசீரால் நிரப்பி எல்லா நலமும் வளம் பெற்று நீங்கள் வாழ இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.